பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். விநாயகர் சதுர்த்தி உங்கள் அனைவருக்கும். வாங்க இப்போ நம்ம கொஞ்சோண்டு ஒரு சின்ன மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிடலாம். அதுக்காக எல்லாம் பூஜை ஜாமான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம பூஜை ரூமும் எல்லாம் ரெடியாக இருக்குது. 5 வகை ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக வைக்கணும். வாழைப்பழம், ஆப்பிள், இது மற்ற பழம்லாம் வாங்கியாச்சு. நம்ம தேங்காயும் ரெடி. நம்ம செடியிலே பறித்து அருகம்புல் மாலையும் கட்டியாச்சு. இது கங்காஜல், இது கோமேத்ரம், இது ஜவ்வாது பேஸ்ட்டு, புழுங்கு, கொஞ்சம் தேன். கொஞ்சமாக கங்காஜல் ஊற்றிக்கலாம், கொஞ்சமாக பன்னீர், கொஞ்சமாக தேன், கொஞ்சம் ஜவ்வாது பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புழுங்கு. நம்ம பிள்ளையாரப்பா சூப்பராக ரெடி ஆகிட்டாரு. கண்ணு பிள்ளையாரப்பாவுக்கு கண்ணு கண்டிப்பாக வைக்கணும். அதுக்கப்புறம் பொட்டு வச்சாச்சு. நம்ம இந்த தாம்பலத்தில் சும்மா பிள்ளையாரப்பா வைக்கக்கூடாது. கண்டிப்பாக அப்படி அரிசி விரிச்சிட்டு தான் அரிசியில் தான் ஸ்தாபன் பண்ணணும். கண்டிப்பாக அதே மாதிரி நம்ம பிள்ளையாரப்பாவுக்கு பூநீல் கண்டிப்பாக போடணும். பூநீல் போட்டாச்சு. அவருக்கு பிடிச்ச அருகம்புல் கண்டிப்பாக கொடுத்துணும். அருகம்புல்லும் குத்தியாச்சு. அவருக்கு இன்றைக்கி என்ன கோடி ரூபாயில் இது தங்கத்தில் செயின் போட்டாலும் அருகம்புல் கம்பல்சரி. மெயினான விஷயம் ₹1 காயின் எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா நினச்சிட்டு மனசில் எதெல்லாம் நினச்சிட்டு இப்படி ஒட்டணும். நம்ம ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சந்தனம், கொஞ்சமாக குங்குமம். அவருக்கு திருஷ்டி படக்கூடாது, அதனால் கொஞ்சோண்டு புழுக்கு. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் புழுக்கு. தாம்பலத்துலேயும் கொஞ்சம் குங்கும சந்தனம். இன்றைக்கி அவருக்கு பிடிச்ச ஒரே ஒரு பூ தான் நம்ம தோட்டத்தில் இருக்குது. போதும், அவருக்கு பிடிச்ச ஒன்று பறிச்சாச்சு. அதே அவருக்கு முன்னாடி வச்சிடணும். இன்னும் அதுக்கப்புறம் நம்ம அருகம்புல் வைக்கணும். இப்போ பூஜை ரூமில் வச்சாச்சு. இப்போ இந்த பிள்ளையாரப்பாக்கு மாலை போடலாம். நம்ம இந்த பிள்ளையாரப்பாக்கு அருகம்புல் மாலை தான் கட்டி வச்சுருக்கேன். அவருக்கு பிடிச்ச 6 மோதகம் பண்ண சாமிக்கு 5, 1 செல்லப்பாக்கு. பழம் தேங்காய்லாம் உடச்சி வச்சாச்சு. ஃப்ரூட்ஸ் 5 வகை ஃப்ரூட்ஸ் வச்சாச்சு. அவருக்கு பிடிச்ச ஃபேவரட் மோதகம் இது எங்கள் செல்லப்பாக்கு. விளக்கும் பொருத்தியாச்சு. எல்லாம் அருகம்புல்லாக எல்லாம் போட்டாச்சு. லக்ஷ்மிக்கு, குலசாமிக்கு, கன்னிக்கு எல்லாம் போட்டாச்சு. விளக்கு பொருத்தியாச்சு. நம்ம பத்தியையும் ஏற்றியாச்சு. நம்ம சூடத்தை ஏற்றிடலாம். பிள்ளையாரப்பா ஓம் கண் கணபதே நம, ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வராய நம, புவனேஸ்வராய நம, அஷ்டவிநாயக நம, வினை தீர்ப்பவரே நம. அப்பா, என் சின்ன பூஜையை ஏற்றுக்கங்க அப்பா. நான் எதுவும் தவறு பண்ணியிருந்தா மன்னிச்சிக்கங்க. என் குடும்பத்தை நல்லா வாழ வைங்க கடவுளே சாமியே. நம்ம குலசாமிக்கு நம்ம காவல் தேவை இருக்கார். அவருக்கு வாசலுக்கு தோரணெல்லாம் போட்டாச்சு. எல்லார் வீட்டு வாசலில் போட்டுக்கணும். நம்ம வீட்டு வாசலில் போடாமல் இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா? எங்கள் வீட்டு வாசலில் கூட தோரணம் போட்டுருக்கேன். நிறைய தோரணம் இருக்குது, ஆனால் எதுவுமே கிடைக்க மாட்டுக்கு. வேறு ஒரு அனுமான்ஜி இருக்கார். அவருக்கு இந்த தீபாரணத்தை பிள்ளையாரப்பா வரவழைச்சாச்சு. வீடு முழுவதும் காட்டலாம். ஹாலில் நம்ம 2 பெட்ரூமில் நம்ம மகாலட்சுமி இவங்கலாம் மெயினாக நம்ம வீட்டு மகாலட்சுமி நம்ம கிச்சன்லேயே நம்ம அடுப்பாங்கிறதான். இவர் தான் ரொம்ப மெயின். பிள்ளையாரப்பா எந்த அளவுக்கு முக்கியமாக மகாலட்சுமி இருந்தால் தான் உங்கள் கிருபைன்னு தோணும். நம்ம கண்டிப்பாக வேணும். பாருங்க, இவ்வளோ தோரணம் இருக்குது, அதனால் இவ்வளோ மொத்தம் போட முடியாது, குறைய மட்டும் எடுத்தேன். கடவுளே, யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் நல்லா வைங்க சாமி. என் பிள்ளைங்களுக்கு நல்ல வழி காட்டுங்க. என் பேத்தியாக்கு திருக்காய்ஸு கொடுங்க கடவுளே. நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என் வீட்டு பூஜையாக நான் இப்படி தான் முடித்தேன். இன்றைக்கி சிம்பிளாக செஞ்சாச்சு. எப்படி அவரை நினச்சி ஒரு களிமண் உருண்டை பிடிச்சாலும் அவர் அங்கே வந்துடுவார். எல்லோரும் நல்லா வைப்பார். நம்ம குறையும் கவலையும் அடுத்தவங்கள்ட்ட சொல்லி வருத்தப்படுறதுக்கு அவர்கிட்ட நம்ம கவலையை விட்டுறலாம்ல. நான் என் கவலையை அவர்கிட்ட விட்டுட்டேன். நீங்களும் ஒரு தடவை விட்டு பாருங்களேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சேட்டா பேபே லவ். லைக் பண்ண மறந்துடாதீங்க.